கண்டென்ட்டோடு வந்த தமிழ் படங்களை இதுக்கு முன்னாடி உங்கள் எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக கடவுனை எங்கள் படத்துக்கும் நடக்கணும்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஆசைப்பட்றோம். அது மீடியா ப்ரெஸ் அது நீங்கள் மனசு வச்சா முடியும், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து எந்த நம்பிக்கையில் எடுத்தோம் அப்படிங்கன்னா, நல்ல கண்டென்ட்டோட ஒரு படம் எடுத்துட்டா மீடியா ப்ரெஸ் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆக கடவுனை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தணும், எங்கள் படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் சொல்கிற விஷயந்தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஸோ இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கு. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் படம் ஓகேவா? நல்லா இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நாங்கள், இவங்க எல்லோரும் இருந்தால் நான். ஸோ வந்து இதை வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சின்ன டீம் நல்ல முயற்சியோடு வந்திருக்கோம். நீங்கள் நல்லபடியாக சொல்லி எங்களை இது பண்ணணும். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கே பிடிக்கிற ப்ரெஸ் மீடியாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது. அது சாதாரண விஷயமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நீங்களும் மக்களாகிய எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இதை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். நன்றி. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு. நாங்கள் ஒரு சின்ன டீமாக வந்து ஃபார்ம் பண்ணி கதை மேலே இருக்க கண்டென்ட்டு மேலே இருக்க நம்பிக்கையோடு இந்த படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் தான் வந்துட்டு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். சேர்ப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். எல்லா படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி எங்கள் படத்தையும் எங்கள் சின்ன டீமு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் லியோக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. புதுசாக ஒரு டீம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. இது என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு மீடியா. என் பேர் லியோ. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. இந்த படம் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள். நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணோம். அந்த விஷயங்கள் வந்து சரியாக மூவ் ஆகலை. அண்டு கோவிட் டைமில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இந்த படத்தை நம்மளை பண்ண வச்சுது. அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 5 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த இடத்த வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். முதல்ல எங்கள் அம்மா, எதுவும் இல்லைனாலும் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நான் கேட்குறது எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. 2வது என்னோடய மனைவி. 3வது வந்து என்னோடய நண்பன் ஒருத்தன். 4வது ஒரு கார்டியன் ஆக்சுவலாக. 5வது வந்து இந்த யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் வந்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிசப்ஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன நினச்சி இந்த படத்தை பண்ணமோ அந்த படம் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறோம். அந்த கதை வந்து முக்கியமாக வச்சு கதையை மாந்தர்களை வந்து அது உள்ள வச்சு நம்ம பண்ணுன்ற ஒரு பிளானில் பண்ணுது. சாரி, ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். அதனால் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் இருக்குது இந்த படத்தை வந்து மேற்கொண்டு வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும். இது மாதிரி வர டீமுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தர்மா, ஆகக்கடவுன் படத்தோட இயக்குனர். முதல் ஒரு 3 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். எங்கள் அரசு திரைப்படக் கல்லூரி, ஏன்னா அங்கே கொடுக்குற பயிற்சியும் நம்பிக்கையும் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அரசு திரைப்படக் கல்லூரிக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் சீனியர் ஜூனியர் கைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2வது எங்கள் விஜய் மில்டன் சார், அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. படம் தனியாக பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. 3வது லியோ ப்ரோ, அவர் மூலமாக சுரேஷ் மூலமாக அவர் கிடச்சிது. ஏன்னா எந்த அறிமுகமும் இல்லை, இருந்தாலும் சுரேஷ்ன்ற ஒருத்தரை நம்பி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சொன்ன கதையை நம்பினார், புரிஞ்சுக்கிட்டாரு. அது இந்த இடத்துல வந்து நிற்கிது.
இவங்க 3 பேருக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிக்கையாளர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எந்த ஒரு புது டீம் வந்தாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான். இந்த படத்துக்கும் அது நிகழ்வு நம்புகிறேன். ஏன்னா நல்ல கதைகளை நல்ல நடிகர்களை எனக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் தான் முதல்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க. கொஞ்சம் நறுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. உங்களோட பாராட்டுகள் கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போய் சேரும். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். நன்றி நன்றி. அது முதல்ல ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா கதை எழுதுகிறப்ப ஆரம்பத்தில் ஒரு லேடியோட தான் ஆரம்பித்தோம். பட் கதை போக போக அவங்களோட நீடு இல்லை கதையில். ஸோ அப்படின்றப்போ ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டோம். அதை மாற்றினப்போ இன்னும் நல்ல ஒரு கிரிப்பாக சொல்ல முடியாத இருந்துச்சு. டைவர்ஷன் எங்கேயும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எங்கே ஆரம்பித்தோமோ செச்சுட்டாக போய் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. கதைக்கு அவங்க தேவைப்படாதனால யூஸ் பண்ணல, மற்றபடி எந்த காரணமும் இல்லை சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். புது முயற்சின்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சார் நன்றி சார். இல்லை சார், இல்லை பார்க்குறது தான் சார். இவங்கெல்லாம் பயங்கர ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் பேசுனீங்கன்னா இவங்க யாரும் டூப்போட் நடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மராக மொத்தமாக எல்லோரும் மாறிட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க. 1.5 மாதம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன படம் ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நாங்கள் வந்து இங்கெல்லாம் சென்னையில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணாலே ரூமுக்குள்ளே ஒரு 10 நாள் ரிஹர்சல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு செலவாகும். ஆனால் நான் அவுட்டோர் கூப்பிட்டு போய் அந்த ஸ்பாட்டில் ரிஹர்சல் கொடுத்தேன். அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டார். ஸோ அதுவும் சேர்த்து தான் படத்தோட பட்ஜெட்டாக ஆச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். அது ஆனாலும் இப்போ அங்கே அந்த 1.5 மாதத்தில் இவங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் இப்போ உங்களோட இந்த பார்வை அவங்களோட இத்தனை வருஷ முயற்சியும் உழைப்பையும் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் பதட்டத்தில் தான் இருந்தோம். ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் நாங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் எந்த நம்பிக்கையில் இந்த ஷோ போட்டோன்னா இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். அந்த நம்பிக்கை இப்போவும் இருக்குது. இது வந்து வெறும் வழக்கமான ப்ரெஸ் மீட்கான வார்த்தையாக இருக்காது. எங்கள் எல்லாரோட மனசில் இருந்து வர வார்த்தை இது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து ஷூட்டப்பும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சரி, இப்போ ஃபைனலாக பேசுகிறப்பையும் சரி, ஃப்ரெஷ் ஷோ எப்போ போடுறோன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா எங்களோட முதல் சப்போர்ட்டர்ஸும் ஆடியன்ஸும் நீங்கள் தான். உங்களை நாங்கள் உள்ளுக்கு இழுத்துட்டாலே நீங்கள் மக்களை உள்ளுக்கு இழுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பட் அது இப்போ நடந்திருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க. எல்லோரும் புதுமுகங்கள் தான். ஆனால் உழைப்பில் எல்லோரும் பல வருடங்கள் கடந்தவங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போய் நகர்த்தும் நம்புகிறேன். கண்டிப்பாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. நற்பவினா ஓகே சார். ஆகக்கடவுனா அப்படியே ஆகட்டும். ஹீரோ படத்தில் ஒரு விஷயம் நம்புவான், அந்த பிரபஞ்ச விதின்றதை. அப்படி நடந்ததான்றதான் கதை. ஆக கடவுதுன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆக கடவுனா ஹீரோட சேர்ந்த மற்ற கேரக்டர்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பொதுவாக அந்த வைக்கணுன்றதுக்காக ஆக கடவுன். ரொம்ப நன்றி சார். இல்லைண்ணா, அது அப்படி இல்லை. ஒரு 23 வருஷ போராட்டம், சரிங்களா? எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏக்கம் தான் அது. இதை துரை சாரும் கேட்டிருக்காரு. முகவரி படம் துரை சார் இருக்காரு இல்லையா, அவரும் கேட்டிருக்காரு. விக்ரம் வேதாள பண்ணியிருக்காருண்ணே. சயின்ஸ் ப்ராக்கெட் டுப்பு அந்த விஷயந்தான். எல்லாம் முயற்சி தான். நன்றி நன்றி சார். விஜய் மில்டனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு சாயில் பார்த்தா விஜய் மில்டன் தான் மாதிரி தான் தெரியுதுங்க. ஓகே சார். இப்போ என்னன்னா ஹீரோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம படம் பண்ணும்போது ஹீரோயின் கம்பல்சரி வேணும். ஆமாம் சார். பட்ஜெட்டுக்காக விட்டீங்களா இல்லைனா வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஏதாவது போட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்க சொல்லுவாங்க, அதுக்காக விட்டீங்களா? நல்லா தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது இவன் நோ ஃபேஸாக போனால் இந்த கேரக்டர் பின்னாடி இப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ புது ஆட்கள்லாம் அவங்க இதை தான் பண்ணுவாங்கன்ற எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ளோவாக படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் கூடும் அதிகமாக. அதை புரியுது சொன்னேன், புதுமுகங்கள் போகலான்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. லேடியை வச்சு தான் ஆரம்பித்தேன். கதை போகிற போக்கில் அவங்களோட தேவை ஒரு 4வது சீன்லேயே குறைஞ்சிருச்சு. போக போக அவங்களுக்காக சில சீன்கள் வந்து டைவெர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது எந்த மாதிரி போகக்கூடாது, சொன்ன கதையை அட்டை முடிக்கணும்னா சுவாரஸ்யம் மட்டும் தான் முடியும், சுவாரஸ்யக்கு டைவர்ஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இந்த கதைக்கு தேவைப்படலை சார், இந்த கதைக்கு தேவைப்படலை கண்டிப்பாக. ஆனால் அடுத்த கதையில் இருக்காங்க. இந்த கதையில் எதற்கான நீடு இல்லாதனால பண்ண முடியும்.
ஸ்டேஷனையும் காட்டவே இல்லை, போலீஸ் நடந்த விஷயத்தையும் காட்டுறீங்க. ஆனால் போலீஸ் வெறும் பஜ்ஜி வடை மட்டுமே சாப்பிடுவாங்களா? இல்லை சார், அப்படி இல்லை சார். இந்த கதையில் இப்படி ஒரு போலீஸ் இருக்காருன்னு காட்டியிருக்கோம். அதே நேரத்தில் அவர் தான் கடைசியில் ஹெல்ப்பு கால் பண்ணுறது. அது சரியான டீட்டெயில் ஒன்றும் கால் பண்ணுறது அவர் தான். எண்டில் அவர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது இவரோட காலை தான். இவர் கால் பண்ணது ரிட்டர்ன் கால் பண்ணி இருப்பார். அங்கே தவறான போலீஸ் அவர் எப்படி கரெக்டாக ஹெல்ப் இல்லை, சின்ன ஒரு என்ன சார் சொல்கிறது, தவறான போலீஸ்னு இல்லை, அது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்க்குற சில மனிதர்களோட சாயல் தான். இல்லை சார், ரொம்ப நாங்கள் ஷூட்டிங் நடத்தவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லை. இது வந்து சின்ன ஒரு காமிக்கலாக பண்ணோம். ஆனால் அவங்க தான் எங்களோட சப்போர்ட்டு. எந்த விதத்துலையும் அது காயப்படுத்தாது. ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு போகிறது. அதனால் இது நகைச்சுவை கொண்டு போகல சார். நேர்மையாக நாங்கள் அவரை டீல் பண்ணியிருக்கோம். எண்டில் அதனால தான் அவரை வந்து திருப்பி கால் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்கிட்ட முயற்சி பண்ணோம். அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு சார். ஆமாம் சார். ஆமாம் சார். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இல்லை சார். முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல தியேட்டர்கள் கிடைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது ப்ரொடியூசர் முயன்றுட்டு இருக்காரு. நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக. ஆமாம், நம்புகிறோம் சார். இந்த படத்துக்கு அது நடக்குன்னு நம்புகிறோம் சார். ஏன்னா அது வேறு கதை சார். ஆனால் ஆகக்கடவுன் 2 சார் சொன்னால் அது எப்போ ரெடி பண்ணிடலாம் சார். ஏன்னா அதுக்கான லீடு இருக்குது. நன்றி சார். யார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணல சார். இண்டிபெண்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம. இல்லை இது முன்னாடி பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட் மூவி வந்து மைசன் இஸ் கேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது காதல் மட்டும் வேணான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அமேசான் ப்ரைமில் வந்து கைமை கிடைக்குன்னு ஒரு படம் இருக்குது. ஜி5ல வந்து வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம லியோ சார் தான், தர்மா சார். அப்படியே சின்ன சார் பண்ணிகிட்ருக்கோம் சார். இண்டிபெண்டாக நம்ம நிறைய மூவிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இல்லை சார், எடுத்தது சின்ன சேலம் தலைவாசல் சிறுவாச்சூரும் அந்த ஏரியா சார். ஒரு அவுட்டோர் போகணும், சின்ன படம்ன்றதுனால நமக்கு உதவி பண்ணுற ஆட்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே ஷூட்டிங் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு இதை அங்கே தான் சார் பண்ணுவாங்க. உண்மையாக பேசுகிறீங்க நிறையா. உண்மையாக சொல்லுங்கள், இத்தனை ஆம்பளைங்களை வச்சு ஒரே ஹீரோயின் வச்சு சமாளிக்க முடியாது ஸ்பாட்லேயும் படத்துலையும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயின் வச்சுக்கிட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன் சார், கதைக்கான நீடு இல்லை சார். அது உங்களுக்கு இப்போ சுவாரஸ்யமாக நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அதற்கான தேவை இல்லாதனால தான் பண்ணல சார். அடுத்த கதையில் இருக்காங்க. இந்த கதையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நண்பர்கள், அவர்களோட ஆப்போசிட் இந்த மாதிரி போனோன்னா அந்த 3 பேரும் ஆம்பளைங்களே இந்த அடி அடிக்கிறாங்க, பொம்பளைய போட்டால் என்ன படுத்துவாங்களோ அப்படின்றதுனால விட்டீங்களோன்னு. இல்லை சார். நல்லா இருக்கு. நன்றி சார். சார் ஒரு கேள்வி கேட்டார், இந்த 2 நாள் எப்படி தாங்கும் அப்படின்னு. நீங்கள் தான் பண்ணணும், ஏதாவது பார்த்து பண்ணணும். ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன செடி அழகாக வளர்ந்து வருது, நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்து நல்லா பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 நாள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும்ன்ற நம்பிக்கையில் தான் கதை மேலே உள்ள நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். ஆமாம், இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக அது பண்ணது சார். ஆமாம், கண்டிப்பாக சார். படுச்சு சார். ஆனால் கதை ஒரு கதையில் எல்லா நல்ல கதையிலையும் ஒரு லாஜிக் மீறல் நீங்கள் பண்ணால் அதுக்காக அடுத்த சுவாரஸ்யம் பண்ணலாம். அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ அதுக்கான ஓகே, கண்டிப்பாக. ஆமாம் சார். இந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் அதிகமாக படுத்துறதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதற்கான நீடு தான் சார்.